Hi students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு அதாவது பயோபாட்னி அண்ட் பயோசுவாலஜி ரெண்டுக்குமே இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரும் நம்ம பார்க்கலாம் இதே வீடியோல. ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நமக்கு சொல்லக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பயோபாட்னியில் நமக்கு மொத்தம் 3 சாப்டர்ஸ் இருக்கா. இந்த 3 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பயோபாட்னில சாப்டர் 1 2 மார்க் 3 மார்க் பாருங்க. வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் லேயரிங், பதியமிடல் என்றால் என்ன, வாட் ஆர் க்ளோன்ஸ், நகல்கள் என்றால் என்ன, a detached leaf of bryophyllum produces a new plant, how, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிரயோஃபில்ல இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது எவ்வாறு, டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃப்டிக் அண்ட் லேயரிங் ஒட்டுதல் மற்றும் பதியமிடல் வேறுபடுத்துக, டிஸ்டிங்விஷ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங் மண்முட்டு பதியம் மற்றும் காற்று பதியம் வேறுபடுத்துக, வாட் இஸ் கேன்த்ரோஃபிலி காந்த்ரோஃபிலி என்றால் என்ன, வாட் இஸ் எண்டோத்தீலியம் எண்டோத்தீலியம் என்றால் என்ன, the endosperm of angiosperm is different from gymnosperm, do you agree, மூடு விதை தாவரங்களின் கருவுன் திசு மூடா விதை தாவரங்களின் கருவுன் திசுவிலிருந்து வேறுபடுகிறது, ஏற்றுக்கொள்கிறீர்களா, உங்கள் விடையை நியாயப்படுத்தவும், டிஃபைன் த டேர்ம் டிப்ளோஸ்போரி இருமடிய வித்தாக்கம் என்ற சொல்லை வரையறு, வாட் இஸ் மெலிட்டோஃபிலி மெலிட்டோஃபிலி என்றால் என்ன, எண்டோத்தீலியம் is associated with the dehiscence of anther, justify the statement, எண்டோதீசியம் மகரந்த பை வெடித்தலுடன் தொடர்புடைய கூற்றை நியாயப்படுத்துக, லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் டபிட்டத்தின் பணிகள், ரைட் ஷார்ட் நோட் ஆன் pollen kit, pollen kit பற்றி சிறுகுறிப்பு வரைக, டிஸ்டிங்விஷ் டெனுன்ஷியலிட்டி அண்ட் கிராஸ்னுலேட் ஓவியூல்ஸ் மென்சூல் திசு மற்றும் தடித்தூள் திசு வேறுபடுத்துக, ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோஸ்டிலி மாற்று சூலகத்தண்டு நீளம் பற்றி சிறுகுறிப்பு வரைக, வாட் இஸ் ஸ்டோமியம் ஸ்டோமியம் என்றால் என்ன, நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் ஆஃப் மெண்டல் மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக, வாட் இஸ் மென் பை ட்ரூ பிரீடிங் ஆஃப் பியூர் பிரீடிங் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரெயின் உண்மை பெருக்கம் அல்லது தூங்கால் வழி பெருக்கம் வழி கூறுகள் என்றால் என்ன, வாட் ஆர் மல்டிபிள் அலீல்ஸ் பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன, வாட் இஸ் மென் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் சைட்டோபிளாசம் மரபு வழி பாரம்பரியம் என்றால் என்ன, டிஃபைன் அட்டாவிசம் முதுமரபு மீட்சி என்றால் என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் அண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன் தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுகளுடன் வேறுபடுத்துக, டிஃபைன் பேக்ராஸ் பிற்கலப்பு என்றால் என்ன, டிஃபைன் ஜெனடிக்ஸ் மரபியல் வரையறு, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் விசன்ஸ் அண்ட் நான்சென்ஸ் மியூட்டேஷன் தவறுதலாக பொருள்படும் பொருள் உணர்த்தாத சடுது மாற்றத்திற்கு இடையான வேறுபாடு என்ன, லிஸ்ட் எனி 3 சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பிளாய்டி மடியத்தின் முக்கியத்துவம், ஷார்ட் நோட் ஆன் சார்பதி சொனோரா சார்பதி சொனோரா பற்றி சிறுகுறிப்பு, கிவ் த டைப்ஸ் ஆஃப் சினாப்சிஸ் இணை சேர்தலின் வகைகள், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் லிங்கேஜ் அண்ட் கிராசிங் ஓவர் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் வேறுபாடு, வாட் இஸ் ரீகாம்பினேஷன் மறுகூட்டிணைவு என்றால் என்ன, வாட் இஸ் டிரான்ஸ்லோகேஷன் இடம்பெயர்தல் என்றால் என்ன, ரைட் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சட்டன் அண்ட் போவரி கான்செப்ட் சட்டன் மற்றும் போவரி கோட்பாட்டின் சிறப்பு அம்சங்களை எழுதுக, வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன் புள்ளி சடுதி மாற்றம். 5 மார்க்ஸ் பாருங்க பயோபாட்னில, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் வித் சூட்டபிள் டயக்ராம் தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பு, give a conscious account of steps involved in fertilization of an angiosperm plant, மூடு விதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வில் உள்ள படிநிலைகளின் சுருக்கமாக தொகுப்பை தருக, give a detailed account on parthenocarpy, add a note on its significance, கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக, அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு வரைக, discuss the steps involved in microsporogenesis, வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவாதி, enumerate the characteristic features of entomophilous flower, பூச்சி மகரந்த சேர்க்கையில் மலர்களில் காணப்படும் சிறப்பிரிவுகளை குறிப்பிடுக, டைப்ஸ் ஆஃப் ஓவியூல் சூழின் வகைகள், எண்டோஸ்பம் அதனுடைய டைப்ஸ், கருவுன் திசு அதன் வகைகள், எக்ஸ்பிளைன் த லா டாமினன்ஸ் இன் மோனோஹைபிரிட் கிராஸ் ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதி, எக்ஸ்பிளைன் டைஹைபிரிட் கிராஸ் இருபண்பு சோதனை கலப்பு, டாமினன்ட் எபிஸ்டசிஸ் வித் எக்ஸாம்பிள் ஓங்கு மரத்திலே எடுத்துக்காட்டுடன் விளக்குக, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்ட் கோடாமினன்ஸ் டிஃபரன்ஸ் முழுமை பெறா ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மை வேறுபடுத்துக, இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் எக்ஸாம்பிள் பசுங்கணிக மரபு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் கொணர்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் முழுமையற்ற ஓங்குதன்மை விளக்குக, மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் குறுக்கேற்ற செயல்முறையை விளக்குக, நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல் ஹவ் இட் இஸ் ஃபார்ம்ட் மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக, இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது, வாட் இஸ் ஜீன் மேப்பிங் ரைட் இட்ஸ் யூசஸ் மரபணு வரைபடம் என்றால் என்ன பயன்களை எழுதுக, ஹவு செக்ஸ் இஸ் டிட்டர்மின் இன் மோனோசியஸ் பிளான்ட்ஸ் ரைட் தேர் ஜீன்ஸ் இன்வால்வ்ட் இன் இட் ஒருபால் மரத்தாவரங்களில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அதில் பங்கு பெறும் மரபணுக்களை எழுதுக, ஹவ் இஸ் நிகோஷியானா எக்ஸிபிட் செல்ஃப் காம்பட்டிபிலிட்டி எக்ஸ்பிளைன்ஸ் மெக்கானிசம் நிகோஷியானா எவ்வாறு தன்மடலாதல் விவரி, வாட் ஆர் மல்டிபிள் அலீல்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ் பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன மற்றும் அதன் பண்புகள். பயோபாட்னி முடிஞ்சது. நெக்ஸ்ட் பயோசுவாலஜி சாப்டர் 1ல 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 8 and 10, இது போக டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாலியல் இனப்பெருக்கம் பாலியலம் பெருக்கம் வேறுபடுத்துக, சூடோபோடியோஸ்போர் போலியோஸ்போர்கள் போலிகாலிஸ்போர்கள் என்றால் என்ன,
பிளாஸ்மோட்டமி என்றால் என்ன? ஸ்போர்லேஷன், ஸ்போர்கள் உருவாக்கம் என்றால் என்ன? எண்டோஜினஸ் அண்ட் எக்ஸோஜினஸ் பட்டிங், புறமுகிழ்தல், அகமுகிழ்தல். டயக்ராம் ஆஃப் கெமியூல் என்றால் என்ன? அபாலிசிஸ், தற்சிதைவு என்றால் என்ன? டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீஜெனரேஷன், லிசார்ட் அண்ட் பிளனரியா. காஞ்சுகேஷன், இணைவு முறை இனப்பெருக்கம். சாப்டர் 1ல 5 மார்க்ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 14. அப்புறம் பார்த்தோஜெனசிஸ், கண் இனப்பெருக்கம். 3 phases ஆஃப் லைஃப் சைக்கிள், வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள். ரீஜெனரேஷன், இழப்பு மீட்டல். பைனரி ஃபிஷன் அண்ட் மென்சனிட் டைப்ஸ், இரு சம பிளவு முறை அதன் வகைகள். மல்டிபிள் ஃபிஷன் வித் டயக்ராம், பல பிளவு முறை படத்துடன் விளக்குக. சாப்டர் 2 மார்க் 3 மார்க்ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 17, 20, 21, 22, 24, 28. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க மண்டலத்தின் முக்கிய செயல்பாடுகள். சீமன், விந்து திரவம். கிரிப்டார்கிடிசம், மறைவிந்தகம். நெபன்கன், டயக்ராம் ஆஃப் ஸ்பெர்ம், விந்தின் வரைபடம். ஓவேரியன் சைக்கிள், அண்டக சுழற்சி. எல்ஹெச் சர்ச், எல்ஹெச் எழுச்சி. எக்டோபிக் பிரெக்னன்சி, இடம் மாறிய கர்ப்பம். கேஸ்டுலேஷன், மூவெடுக்கு கருக்கோளமாக்கம். டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ். எக்ஸ்ட்ரா எம்ப்ரியோனிக் மெம்பரேன் வித் ஃபங்க்ஷன், கருசூல் புறப்படங்களை கூறி அதன் பணிகளை. மினோபாஸ், மாதவிடாய் நிறைவு. பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் சுருக்கங்கள். லெட் டவுன் ரெஃப்ளெக்ஸ் அண்ட் ஃபெர்குசன் ரெஃப்ளெக்ஸ், நிர்பந்த அனிச்சை செயல் மற்றும் ஃபெர்குசன் அனிச்சை செயல். பார்ச்சுரிஷன், மகப்பேறு என்றால் என்ன? வால் ஆஃப் யூட்ரஸ். பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் மேல், ஆணின் முதன்மை பாலுறுப்பு. அப்புறம் ஸ்பெர்மியேஷன், விந்து செல் வெளியேற்றம். சாப்டர் 2ல 5 மார்க்ஸ் புக் பேக் கொஸ்டின் நம்பர் 27, 29, 30. அப்புறம் மேமரி கிளான்ஸ், பால் சுரப்பிகள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேல் கேமெட் ஸ்பெர்ம், ஆண் புணரி அமைப்பு. ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்மட்டோஜெனசிஸ், விந்து செல்லின் உருவாக்கம். சாப்டர் 3ல 2 மார்க் 3 மார்க்ல புக் பேக் 13, 14, 19. அப்புறம் ஆம்னியோசென்டசிஸ், பனிக்குட துடைப்பு. பிசிபி என்டிடி ஆக்ட், குழந்தை பிறப்புக்கு முன் பாலினத்தை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்ப தடை சட்டம். போக்சோ ஆக்ட், போக்சோ சட்டம். சஹலி என்றால் என்ன? காப்பர் ரிலீசிங் ஐயுடி, தாமிரம் வெளியிடும் கற்பை சாதனங்கள். டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூபெக்டமி அண்ட் வாசெக்டமி, கருக்குழல் தடை மற்றும் விந்துக்குழல் தடை. எம்டிபி, மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு. எஸ்டிடி, மென்ஷன் இன் பிரிவென்ஷன் ஆஃப் எஸ்டிடி, பால்வினை நோய்கள் என்றால் என்ன? வருமுன் காத்தல் பற்றி. ஏஆர்டி, இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள். மேயர் ராக்கிட்டான்ஸ்கி சிண்ட்ரம், மேயர் ராக்கிட்டான்ஸ்கி நோய் குறைபாடு என்றால் என்ன? அதர் காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி, மலட்டுத்தன்மைக்கான பிற காரணங்கள். சரகேசி, வாடகைத்தாய். சிவிஎஸ், கோரியான நுண் நீட்சி மாதிரி. அசூஸ்பெர்மியா. வாட் ஆர் நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஸ், மருந்தில்லா உள் கருப்பை சாதனங்கள். வாட் இஸ் கிரையோ பிரிசர்வேஷன், ரைட் த அட்வான்டேஜஸ். கரு உரைநிலை குளிரூட்டும் முறை மற்றும் அதன் முக்கியத்துவம். ஐசிஎஸ்சி டெக்னிக். சாப்டர் 3ல 5 மார்க்ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 20. அப்புறம் இந்த சர்விக்கல் கேன்சர் பத்தின கொஸ்டின். கருப்பை புற்றுநோய் பொதுவான அறிகுறிகள். டெஸ்ட் டியூப் பேபி டெக்னிக், சோதனை குழாய் குழந்தை முறை. அப்புறம் பேரியர் பர்த் கண்ட்ரோல் மெத்தட், தடுப்பு முறை. சரியா? இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வருஷம் 2025ல் நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய 12th பயாலஜி ஒரிஜினல் இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். சரியா? ஸோ 2 கொஸ்டின் பேப்பருமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரே டிஸ்ட்ரிக்டுடைய கொஸ்டின் பேப்பர் தான். சரியா? இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இனிமே எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க்ஸ் பாருங்க. பயோபாட்னியில் வாட் இஸ் கேன்த்ரோஃபிலி, வாட் இஸ் எண்டோத்திலியம், பாலன் கிட்டு, மல்டிபிள் அலில்ஸ். அப்புறம் நேம்ஸ் ஆஃப் த சயின்டிஸ்ட் ஹூ டிஸ்கவர்டு மெண்டலிசம். காந்த்ரோஃபிலி என்றால் என்ன? எண்டோத்திலியம் என்றால் என்ன? போலன் கிட் பற்றி குறிப்புரைக. பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன? மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல தான் வந்திருக்குது. 3 மார்க் கொஸ்டின்ஸ். ரீசன்ஸ் ஃபார் மெண்டல்ஸ் சக்சஸ் இன் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டெபிட்டம், TS of mature and the drawn label the parts, heterostily, incomplete dominance and codominance. மெண்டலின் பெருக்க சோதனை வெற்றிக்கான காரணங்கள் யாவை? டப்பிட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக. முதிர்ந்த மகரந்த பையின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். மாட்டு சூலகத்தின் நீளம் பற்றி சிறு குறிப்பறைக. முழுமை பெறா ஒங்குத்தன்மை மற்றும் இணை ஒங்குத்தன்மை வேறுபடுத்துக. 5 மார்க்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல், அப்புறம் டாமினன்ட் எபிஸ்டசிஸ். தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பு, இல்லைன்னா ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரி. ரெண்டுமே நம்ம கொடுத்தது தான். ஸோ பயோபாட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியான கொஸ்டின். அடுத்து பயோஸ்வாலஜி பாருங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரியா? இது பயோஸ்வாலஜி. 2 மார்க்ஸ் பாருங்க. asexual reproduction define, types of reproduction is effective asexual, asexual or 1y. Labeled sketch of a spermatozoa, colostrum, from feticide and infanticide differentiation.
பாலியல் இனப்பெருக்கம், இவற்றுள் மேம்பட்டது ஏன்? முதிர்ந்த விந்தணுவின் படம் வரைந்து பாகங்கள் குறி. சீம்பால் என்றால் என்ன? கருக்கொலை மற்றும் சிசுக்கொலை வேறுபடுத்துக. 3 மார்க்ல ஆம்பிட்டோக்கி, அப்புறம் ஊஜெனிசிஸ், லியூட்டியல் ஆர் செக்ரட்டரி ஃபேஸ், differences between spermiogenesis and spermatogenesis, criss-cross pattern of inheritance. ஆம்பிட்டோக்கி அண்ட செல் உருவாக்கம், லூட்டியல் மற்றும் கரப்பு நிலை, ஸ்பெர்மியோஜெனிசிஸ் மற்றும் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ், குறுக்கு மறுக்கு மரபு கடத்தல். 5 மார்க்ல பாருங்க, பார்த்தனோஜெனிசிஸ் கேட்டிருக்காங்க. அது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்கு. சரியா? பார்த்தனோஜெனிசிஸ் கண் இனப்பெருக்கம். ஸோ பயோஸ்வாலஜியும் நல்ல ஈஸியான கொஸ்டின் தான். அப்போ இந்த கொஸ்டின் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சாவே இதே போல தான் உங்கள் டிஸ்ட்ரிக்டும் வரும். ஸோ நம்பிக்கையோட படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. சரியா? ஓகே, தேங்க்யூ.